ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்மி ப்ரொஃபஸர் சேனல். இப்போ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 50 பைசே பாயிண்ட்ஸ் ரம்மி. இப்போ இது பார்த்தீங்கன்னா 40 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் இந்த கேம் விளையாடலாம். ஏன்னா ஃபுல்லு கொடுத்தோம்னா 40 ரூபா போகும். அதனால் 40 ரூபா இருந்தால் மட்டும்தான் நம்ம விளையாட முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா, நம்மகிட்ட எவ்வளோ இருந்தாலும் 200 ரூபா டேபிளுக்கு கொண்டு வரும். இப்போ இந்த கேம் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ரம்மி விளையாடும் போது ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு சீட் நல்லா இருந்தால் ஆடுங்க, இல்லைன்னா கமுத்திக்கிங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா சீட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆடணும் அப்படின்னு ஆடினோம்னாலும் நமக்கு ஓகே, நம்ம பணம் போகிறது கம்மியாக இருக்கும். பட்டு நம்ம அதிகமாக ஜெயிக்க முடியுமாங்கிறது வாய்ப்பு கம்மி தான். ஏதோ ஒரு டைமில் சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்க வேண்டியது தான் இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் ரம்மியை பொறுத்த வரைக்கும். பூல் ரம்மியில் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பூல் ரம்மியில் சீட் நல்லா இருந்தால் மட்டும் ஆடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஜோக்கர் வந்திருக்கு. ஆனால் ரம்மி சான்ஸு 2 சான்ஸ் தான் இருக்குது. ஸ்பேட் ஜாக்கியோ 8 வரணும், இல்லை ஆட்டின் ஆசோ 4 வரணும். அந்த 2 சைடு தான் சான்ஸே இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரம்மி வந்தால் நம்ம ஆடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 ரூபா ஆட் பண்ணேன். சரி சாம்பிள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 5 பைசா பாயிண்ட்ஸ் ரம்மி போனேன், போயிடுச்சு. சரின்னு 50 பைசா பாயிண்ட்ஸ் ரம்மி வந்திருக்கேன். இதில் 9 ஒரே ஆள் தான் இருக்காங்க, போயிடலாம். மறுபடியும் அதே 50 பைசாட்டு தான் போட்டிருக்கேன். ஓகே, இது பழசு கமுத்துனது, அது வெளியே வந்துடலாம் டேபிள் விட்டு. பார்த்தீங்கன்னா நான் 150 ரூபா போட்டு 13 ரூபா நட்டம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் கூட கீழே போயிட்டு அதுக்கப்புறம் கூட கெயின் வந்திருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக விளையாடுங்க. சின்ன சின்ன ரிஸ்க்கு, அதாவது நமக்கு சீட் நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கும்போது விளையாடலாம். ஏன்னா அப்போ தான் ஜெயிக்க முடியும் பாயிண்ட்ஸ் ரம்மியை பொறுத்த வரைக்கும். பூல் ரம்மியில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஜோக்கர் இருக்குது. கார்ட்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நீங்கள் எந்த சீட்டுக்கு ஆடலாம் வேண்டாமாங்கிறது நீங்கள் தெளிவாக முடிவு பண்ண முடியும். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா சான்ஸு 3 சான்ஸ் இருக்குது. 3 சான்ஸில் ஒரு சான்ஸுக்கு டபுள் சைடு 9 வந்தாலும் ஆகுது, 6 வந்தாலும். நான் மெயினாக அதை தான் நம்பி ஆடியிருக்கேன். ஏன்னா 7 ஜோக்கருங்கும் போது அது பக்கத்து சீட்டு 9, 6 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை ஆடியிருக்கேன். பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த சீட்டு கமுத்தி இருக்கலாம், தப்பு இல்லை, கமுத்துறதுலேயும் தப்பு இல்லை. ஆனால் நான் ஆடிட்டேன். ஹண்ட்ரட் % இந்த மாதிரி சீட்டு வந்தால் பூல் ரம்மியில் நான் விளையாட மாட்டேன். நீங்கள் பாயிண்ட்ஸ் ரம்மியில் இந்த மாதிரி சீட்டுக்கு கமுத்துறதும் தப்பு இல்லை, அதே மாதிரி விளையாடுறதும் தப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா 3 பேர் கமுத்திட்டாங்க, இவங்க 2 பேரும் கமுத்திட்டாங்கன்னா பரவாயில்ல. நமக்கு ஒருத்தர் தான் இருக்கார், சூப்பர். ஒரு நமக்கு 42 ரூபா. ஓகே, அவங்களுக்கு கமிஷன் போக நமக்கு 42 ரூபா. ஆக்சுவலாக 50 ரூபா வரணும். 50 ரூபாய்க்கு 7,000 ரூபா கமிஷன், 15% போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்களா இருந்தால் இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது இந்த ரம்மி ப்ரொஃபஸருங்கிற சேனலில். அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது நம்ம 3வது ஆடணும். ஓகே, ஒரு ஜோக்கர் இருக்குது, ஒரு பரியும் இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா சான்ஸ் நிறையா வந்திருக்கு.
ஆனால் ரம்மியே இல்லை. ரம்மி வந்தால் ஆடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ரம்மி வந்துருக்கு, போட்டிருக்காங்க. அவர் கமுத்திட்டாருன்னா நம்ம ஆடலாம். ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ போடுறது கொஞ்சம் யோசித்து போடணும் சீட்டை. பார்த்திங்கன்னா 8 பரி சான்ஸில் இருக்குது, 5 பரி சான்ஸில் இருக்குது. இது ரெண்டும் பெரிய சீட்டாக இருக்குது. ஜாக்கி, டைமண்ட் ஜாக்கி, குயின், கிளாவர், 9 ஜாக்கி. இப்போ ஜாக்கி கூட பரி சான்ஸுக்கு இருக்குது, அதனால் 9 போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பேடாஸ் வந்ததுன்னா நமக்கு அந்த ஜாக்கி ட்ரிப் ஆகிடும். அப்போ குயின் போட்டுடலாம். போன ரவுண்ட் மாதிரியே எல்லோரும் கமுத்திட்டாங்கன்னா முன்னாடி ஒருத்தர் ஆடிட்டார். ஓகே, அஞ்சு தேவையில்லை, கட்டுக்கு போகலாம். ஓகே, இன்னொரு ரம்மி வந்துடுச்சு. இப்போ எதை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா 8 பரி சான்ஸில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 2 5 கூட இன்னொரு 5 வந்ததுன்னா கூட யூஸ் பண்ணலாம். அதனால் 8 போடுறது தான் பெட்ரு. ஏன்னா 4 ஜோக்கருங்கும் போது 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கி கூட போட்டிருக்கலாம், ஆனால் இன்னொரு 8 வந்ததுன்னா நமக்கு ஒரு 4 அடி சான்ஸு கலையும். அதனால் ஜாக்கி வச்சுருக்கேன். ஆஸ் வந்ததுன்னா ட்ரிப் ஆகும். செகண்ட் ரம்மி நமக்கு வந்துடுச்சு. ஸ்பேட் ஆஸ் வந்ததுன்னா ரொம்ப யோசிக்கிறாரு. டைமண்ட் ஆஸ் எடுத்துக்கலான்னு தான் தோணுது. ஏன்னா எடுத்துக்கிட்டே அது டபுள் சைடு சான்ஸ் வருது. ஜாக்கியை போட்டுடலாம். பார்த்திங்கன்னா டபுள் சைடு சான்ஸ் வருது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு 5 வந்ததுனாலும் ஆட்டமாகும், அல்லது டைமண்ட் 3 வந்தால் கூட ஆட்டம்தான். டைமண்ட் 3 வந்ததுன்னா 5 தூக்கி 4 அடிக்கு வச்சுட்டு ஆஸு டைமண்ட் 3 2 ரம்மி வச்சுக்கிட்டு ஆட்டின் 5 கமுத்திடலாம். டைமண்ட் ஜாக்கிக்கும் குயினுக்கும் ஜோக்கர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 7 பாயிண்ட் தான் இருக்கோம். 8 வச்சுருந்துருக்கலாமோ? சரி, தப்பு இல்லை. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ரம்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சீட்டை வச்சுருக்கீங்க போடுறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பூல் ரம்மினா நம்ம பாயிண்ட் குறைச்சா போதும் அப்படின்னு விளையாடலாம். ஆனால் பாயிண்ட்ஸ் ரம்மியை பொறுத்த வரைக்கும் ஷோ பண்ணியே ஆகணும். பார்த்திங்கன்னா இந்த 10 ஆகுது நமக்கு. ஏன்னா நம்ம பூல் ரம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சீட்டை எடுத்து தான் ஆடியிருப்பேன் நான். எடுத்துக்கிட்டோம்னா 2 பாயிண்ட் தான். ஆனால் நமக்கு இப்போ இப்போ ஒரு வேளை 4 வந்துருந்ததுன்னா 4 இன்னொரு 5 கிளாவர் 5 வந்துருந்ததுன்னா நமக்கு ஆட்டமாக இருக்கும். அதனால் ஷோ பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் கட்டுக்கு போய் ஆடுறது தான் பெட்ரு. பார்த்தீங்கன்னா இப்போ 150 ரூபா போட்டேன்னு சொன்னேன். 150 ரூபா போட்டு இப்போ ஒரு 30 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. இது நல்ல ப்ராஃபிட் தான். சூப்பர், சொன்ன மாதிரியே 3 வந்துருச்சு. இப்போ இந்த ஆஸை இங்கே வச்சுக்கிட்டு இந்த 5 4 அடிக்கு வச்சுட்டு குயினுக்கும் ஜாக்கிக்கும் ஜோக்கர் வச்சுட்டு 5 கமுத்திடலாம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கேமு கம்மியாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கமுத்திட்டாங்க. 72 சூப்பர். 64 ரூபா வந்திருக்கு. எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 150 ரூபா போட்டேன், 200 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்துருச்சு. அதனால் இப்போது கிட்டத்தட்ட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 50% மேலே தாண்டுது. அதனால் எடுத்துறது தான் பெட்ரு. உடனே விட்ரா பண்ணிடுங்க. அதாவது ஒரு 100 ரூபா போட்டேன், ஒரு 150 ரூபா வந்துருச்சுன்னா விட்ரா பண்ணி தாராளமாக மறுபடியும் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. இரநூறுவா மட்டும் எடுத்துடலாம். மிச்சம் 44 ரூபா வச்சு ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இந்த மாதம் நான் எடுத்ததுனால இப்போது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 15 ரூபா அதுதான் இப்போ கேட்குது. ஓகே, கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா அந்த 15 ரூபாவும் போக 29 ரூபா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போடுவோம், அதையும் பாருங்கள். பாய்.